சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவி நேரில் ஆஜராக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அது குறித்த தகவல்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த சம்மன் எதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மணிமாறன், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 50 பேருடைய வீட்டில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் சிக்கின. அதே போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டையும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் விஜயபாஸ்கருடைய மனைவி இன்று மதியம் 2:30 மணி அளவில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய வருமான வரி தாக்கல் மற்றும் அவருடைய சொத்து ஆகியவை குறித்து விசாரிக்க இருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 முறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆஜரானார். அதற்கு பிறகு அவருடைய பிரதிநிதிகளாக அவரது ஆடிட்டர்கள் நேரில் ஆஜராகி பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்தார்கள். இருந்த போதிலும் சொத்து வாங்கியிருக்கக்கூடிய விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாகவும் ஆவணங்கள் சரியாக பொருந்தவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலும் தற்பொழுது அவரது மனைவிக்கு சம்மன் அனுப்பியிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று மதியம் 2:30க்கு தொடங்கும் இந்த விசாரணை மாலை வரைக்கும் செல்லக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் தேவையான ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக சொல்லியிருக்கிறார்கள். எனவே விஜயபாஸ்கருடைய மனைவி தரப்பில் முழுமையான ஆவணங்களோடு அவர் நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிகவும் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்று சொல்லலாம். ஏனென்றால் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில் விஜயபாஸ்கர் மற்றும் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி, நடிகர் சரத்குமார், இப்படி பலரது தரப்பிலும் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாது விஜயபாஸ்கருடைய உதவியாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவரது வரவு செலவு மற்றும் எங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல விஜயபாஸ்கருடைய சொந்த ஊரிலும் தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரது குடும்பத்தாரிடமும் தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவரது மனைவிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் மனைவி இன்று மதியம் 2:30 மணி வாக்கில் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவியிடம் எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடைபெற இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இது குறிப்பாக சொத்து ஆவணங்களை சரிபார்க்கும் நோக்கில்தான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். விஜயபாஸ்கருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான வருமானம் என்பது இருக்கிறது, அவரது குடும்பத்தினருடைய எங்கெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள், அந்த முதலீட்டுக்கான மூலம் என்னவாக இருக்கிறது, இப்படி பல கேள்விகளை தொடர்ந்து அவர்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல விஜயபாஸ்கருடைய குடும்பம் குவாரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அது குறித்த நீண்ட விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சொத்து விவகாரம் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அவர் வருமான வரி கட்டுகிறாரா, அதாவது விஜயபாஸ்கருடைய மனைவி வருமான வரி செலுத்துகிறாரா என்றால் அது எவ்வளவு செலுத்துகிறார், அவருடைய வருமானம் எந்த அளவுக்கு இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தொடர் விசாரணை இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மகாலிங்கம், ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் நேரில் ஆஜராகி பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தார். ஒரு இடைவெளி விட்டு இப்பொழுது இவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் கூறப்படுகிறது? இந்த விசாரணை என்பது தொடர் விசாரணை என்றுதான் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த விசாரணை நடைபெறும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் இது ஒரு நாளில் முடிவு செய்யக்கூடிய விவகாரம் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களாக இருந்தாலும் சரி, வரவு செலவு கணக்காக இருந்தாலும் சரி, அல்லது சொத்து சம்பந்தமான ஆவணங்களாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய காலக்கெடு என்பது கொடுப்பார்கள். எங்கிருந்து இந்த சொத்து வாங்கப்பட்டது, அதற்கான மூலம் என்ன, இவையெல்லாம் உடனடியாக முடிவு செய்ய முடியாது. அதற்கான சொத்துக்கள் சம்பந்தமான பட்டியல் தஸ்தாவேஜுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து சம்மன் அனுப்பப்பட்டு விஜயபாஸ்கர் 3 முறை நேரில் ஆஜராயிருந்தார். விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்டவர்களும் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்திருந்தார்கள். உரிய ஆவணங்கள் செலுத்த காலக்கெடு வேண்டும் என்று விஜயபாஸ்கர் தரப்பில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தொடர்ந்து அவருக்கு உரிய காலம் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜயபாஸ்கருடைய குடும்பத்தாருடைய தொடர் விசாரணையினுடைய அடுத்த கட்டமாக அவரது மனைவியிடம் விசாரணை நடத்துவதற்கான ஒரு நடவடிக்கை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவி நேரில் ஆஜராக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகாலிங்கம்.